என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தமது தேவன் தமது குமாரனுடைய ஆவியை தான் நமக்கு கொடுத்திருக்காரு. ஏன்னா அவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்மளும் கடைசி பரியந்த இந்த உலகத்துல தேவனுக்கும் கர்த்தருக்கும் உண்மை உள்ளவராக நம்ம நடந்து கொள்வதா இருக்கணும். ஏன்னா உண்மை உள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறவளா இருக்கணும். ஏன்னா கொடுக்குற அந்த பாக்கியத்தை நம்ம பாத்திரவனா நம்ம நடந்து கொள்வோம். ஏன்னா அழைப்பு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பு கொடுத்து அவர் கூப்பிடாருன்னா அந்த காரியத்துக்காக நம்ம பாத்திரவனா நம்ம நடந்து கொள்வதா இருக்கணும். எல்லா நேரத்தையும் நம்ம கர்த்தருக்காக உண்மை உள்ளவர்களா இருக்கணும். எல்லா வேலைகளிலும் அவருக்கு உண்மை உள்ளவர்களா இருக்கணும். ஆனா குமாரனுடைய ஆவியை நம்முடைய இருதயத்துல நம்ம பற்றி கொள்வதா இருக்கணும். ஏன்னா அவருடைய ஆவியில நம்ம நடத்தப்படுவதா நம்முடைய நடத்தைகள் நடந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம நடத்தைகளிலும் நம்முடைய பேச்சுகளிலும் நம்முடைய செயல்களிலும் நம்முடைய குமாரனை நம்ம வெளிப்படுத்த முடியும். ஏன்னா அப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தான் யோவானும் அவங்க பேச்சிலையும் காரியத்திலையும் வெளிப்படுத்துறாங்க. அப்ப நம்ம அவரை பின்பற்றினோம். நம்முடைய பேச்சிலும் செயல்களிலும் எல்லா காரியத்திலும் நம்ம யாரை வெளிப்படுத்துறதா இருக்கணும்? குமாரனை வெளிப்படுத்துகிற ஒரு காரியத்துல நம்ம நடந்து கொள்கிறதா நம்முடைய வாழ்க்கை மாறணும். அவ்விதமான ஒரு வாழ்க்கையை மாறிதான் நம்ம பரலோக ராஜ்யத்தில் ஜீவிக்க முடியும்.